தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி ஒளி யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்லஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். பொதுவாக வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சிரமங்கள், இன்னைக்கு நாம் சந்திக்கின்ற நிறைய தோல்விகள், வாழ்க்கையில் எல்லாம் இருந்து கூட நமக்கோ நம் சந்ததிக்கோ ஏற்படுகின்ற சிரமங்கள், விபத்துகள், காயங்கள், விவாகரத்துகள்னு நிறைய விஷயங்கள் நம்மை பாடாய்படுத்துவதை பார்க்கிறோம். எனக்கு தெரிந்த ஒரு பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸர் குடும்பம். அவர் ரொம்ப நேர்மையான ஒரு அதிகாரி. ஒரு மகன், ஒரு மகள். மகன் பெரிய என்ஜினியர், மகள் ஒரு சிறந்த மருத்துவர். ஆனால் இருவருடைய திருமண வாழ்க்கையுமே மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியானது. மகன் திருமணமாகி விவாகரத்து, மகள் திருமணமாகி விவாகரத்து, 2 பேருக்கும் ஒரு குழந்தைக்கு பிறகு ஏற்பட்ட விவாகரத்து, இளம் வயதில் ஏற்பட்ட விவாகரத்து. அடுத்து அவர்கள் என்ன செய்வார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மனத்துயரம். பார்க்காத ஜாதக ஜோதிஷம் இல்லை, பார்க்காத போகாத கோவில் இல்லை. அந்த அம்மாவுக்கு கடுமையான சர்க்கரை நோயோடு என்ன ஒரு முறை பார்க்க வந்திருந்தாங்க. அப்போ என்கிட்ட கேட்டாங்க, நிறைய கோயில்களுக்கு உபகாரம் பண்ணியிருக்கேன். இன்றைக்கு சென்னையில் பிரபலமாக இருக்கக்கூடிய கோயில்களில் எங்களுடைய சொந்த பணத்திலிருந்து சேர்த்து வைத்து அந்த கோவிலில் சுவாமிக்கு நான் கவச்சம்லாம் செஞ்சு போட்டிருக்கேன். எந்த தப்பான வழியிலேயே நான் ஒரு ரூபாய் கூட சம்பாதிச்சது கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு ஆஃபீஸர்னு பேர் வாங்கினேன். ஆனால் என்னுடைய குழந்தைக்கு ஏன் இந்த மாதிரி சிரமம் ஏற்பட்டது? இந்த கேள்விக்கான பதில், இந்த பதில் கிடைக்காமல் நானும் என்னுடைய மனைவியும் நடைபிணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரி தான் நிறைய நோய்களோடு போராடக்கூடிய, பதில் சொல்ல முடியாத சிரமத்தோடு போராடக்கூடிய நிறைய பேர் நம்மோடு இருக்கு. ஏன்னா நம்மில் நிறைய பேருக்கு நமக்கு ஏற்படுகின்ற சிரமத்திற்கான காரணம் தெரிந்தால்தான் அதற்கான வழி தேட முடியும் அப்படிங்கிற ஒரு முயற்சியோடு நமக்கு தெரிந்த, நமக்கு தெரியாம, நமக்கு புரியாமல் இருக்கக்கூடிய எவ்வளவோ விஷயத்தோடு மீண்டும் 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 போராடி கொண்டிருக்கிறோம் இல்லையா? எல்லாம் நம்ம புரிந்து கொள்வதற்கான ஒரு அடிப்படை தத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கு நம்ம உடம்புல ஏற்படுகின்ற நோய்களும் சரி, நம்ம மனதில் ஏற்படுகின்ற நோய்களும் சரி, அதை விட முக்கியமாக இன்றைக்கு தீர்க்க முடியாமல் நம்மை சுற்றி சுற்றி மீண்டும் நம்மை சிரமப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளும் சரி. ஒரு மனிதனுக்கு ஒரு சிரமம் ஏற்படுகிறது அப்படின்னாலே அது ஆதி பௌதிகம், ஆத்தியாத்மிகம் மற்றும் ஆதி தெய்வீகம் அப்படின்ற 3 காரணங்களால் ஏற்படுவது. ஆதி பௌதிகம் அப்படிங்கிறது இயற்கையுடைய காரணம். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நமக்கு மழை, வெயில், கோடை, இந்த மாதிரி விஷயங்கள். ஆதி ஆத்மிகம் நமக்கு நாமே கொண்டு வரக்கூடியது. ஆதி தெய்வீகம்ங்கிறது இந்த ஜென்மம் அல்ல, முன் ஜென்மத்தில் செய்த நற்கர்மங்களும் கெட்ட கர்மங்களும், அதே போல நம்முடைய முன்னோர்கள் செய்த நற்கர்மங்கள், கெட்ட கர்மங்கள், இவை அனைத்துமே நம்மை பாடாய்படுத்துவதை பார்க்கிறோம். அப்போ அந்த கர்ம வினைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் இன்றைக்கு நோய்களுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது. தீராத நோய்களுக்கும் தீராத சிரமங்களுக்கும் மிகப்பெரிய அடிப்படை காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த அம்மா என்கிட்ட வருத்தத்தோடு பேசும்போது அந்த அம்மாவுக்கு நான் ஒரே ஒரு அட்வைஸ் தான் கொடுத்தேன். அம்மா, இந்த மாதிரி ஏற்படுகின்ற சிரமங்களை நீக்குவதற்கு ஜாதகம், ஜோதிஷம், பரிகாரம், கோவில்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நம்ம கலியுகத்தில் இருக்கோம். பொதுவாக 4 யுகங்களை நம்ம சொல்லுவோம்ல. சத்தியயுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம்னு 4 யுகங்களை சொல்லுவோம். சத்திய யுகத்தில் மனிதனுக்கும் இறைவனுக்கும் வித்தியாசமே கிடையாது. மனிதனும் இறைவனும் ஒன்று தான். சமநிலையில் இருந்த ஒரு யுகம்தான் சத்திய யுகம். 100% தர்மத்துடைய பாதையில் இருந்த யுகம்தான் சத்திய யுகம். திரேதா யுகம் அப்படின்னு வரும்போது மனிதன் வேறு, இறைவன் வேறுங்கிறத பிரித்தறிந்து இறைத்தன்மையை மறந்து சிலரால் இறைவனை புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நிலையும், பலரால் இறைவனை புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையும் இருந்தது தான் இந்த திரேதா யுகம். துவாபர யுகம் இறைவனை முற்றிலுமாக மறந்து போய், இறைவன் தன்னுள்ளே இருக்கிறான் என்பதையும் மறந்து போய், இறைவன் தன் கூடவே இருந்தாலும் கூட புரிய முடியாத நிலையில் இருந்தது தான் துவாபர யுகம். கலியுகம் இறைவனே இல்லை அப்படின்னு சண்டை போடக்கூடிய, இறைவனை தினசரி நிந்தித்து இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தோடு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் கலியுகம். இப்போ நான் சொன்ன இந்த கலியுகத்தில் இறைவன் கூட இருந்தால் புரிந்து கொள்ளக்கூடிய நிலை இல்லை. இறைவனை முழுமையாக நம்பக்கூடிய மனநிலையற்ற ஒரு சமூகமாக நம்ம இருக்கக்கூடிய யுகமாக கலியுகம் இருக்கிறதுனால தான்
சித்தர்களுடைய அவதாரங்களும் தெய்வமாக கூடவே இருந்து நம்முடைய கர்ம வினைகளை நீக்கக்கூடிய சித்தர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று அப்படின்னு சொல்லி, அவர்களுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கையையும் வாழ்க்கையை திருப்பிக் கொடுத்த, அதேபோல என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி, ஒரு கோபக்கார, ஒரு அதிகமாக துடுக்குத்தனமாக இருந்த ஒரு மனிதனாக இருந்த நான், ஒரு அமைதியான மனிதனாக மாறுவதற்கு உதவி செய்த ஒரு அழகான சித்தர் பீடத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து, அவங்கள போய் அங்க பிரார்த்தனை பண்ண சொன்னேன். அங்க பெரிய பூஜைகள் கிடையாது, பெரிய புனஸ்காரங்கள் கிடையாது. அவருடைய ஜீவ சமாதியில, அந்த ஜீவ சமாதிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மண்டபத்துல உட்கார்ந்து, ஒரு 15 நிமிடம் மனதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகளை பற்றியும், இந்த சிரமங்களை பற்றியும், தீர்க்க வேண்டிய, தீராமல் நமக்கு சிரமத்தை உண்டாக்கி கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி மட்டும் கண்ணை மூடி மனமுருகி அவரிடம் சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனேன். அவங்களுக்கு அதில் பெரிய நம்பிக்கை கிடையாது. இருந்தாலும் அவர்களுடைய கணவர், சரி நம்ம எவ்வளோ பண்ணிட்டோம், இந்த ஒரு விஷயத்த பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போய் அங்கே உட்கார வச்சு எல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க. மாற்றம் நடப்பதற்கு வெறும் 60 நாட்கள் தேவைப்பட்டது. அந்த பெண் இன்றைக்கு மீண்டும் 2வது திருமணம் செய்து, அந்த 2வது திருமணத்திற்கு பிறகு ஆழ்ந்த நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையோடு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அந்த பையன் மீண்டும் அவனுக்கும் 2வது திருமணம் மிகப்பெரிய ஒரு இடத்துல நடந்து, அவரும் அமெரிக்காவில் சந்தோஷமா இருக்கார். இந்த 2மே நடப்பதற்கு காரணமாக இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சித்தர் பீடத்திற்கு சென்று எந்த பூஜையும், எந்த புனஸ்காரமும் கிடையாது. நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு தான். அங்க போய் அவர்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை வாய் விட்டு கூட சொல்ல தேவையில்லை. மனதோடு பிரார்த்தனை செய்தால் போதும். அவ்வளவு பெரிய ஒரு பவர்ஃபுல் டெம்பிள் எதுன்னு கேட்டிங்கன்னா, பெங்களூர்ல அல்சூர் ஏரின்னு ஒண்ணு இருக்கு. அந்த அல்சூர் ஏரிக்கரையில ஒடுக்கத்தூர் சுவாமிகள் மடம் மற்றும் முருகன் கோயில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடம் தான். இந்த ஒடுக்கத்தூர் சுவாமிகள் மடம் அப்படிங்கிறது 1915 ரொம்ப பிரபலமான ஒரு இடம். நம்மளுடைய பெங்களூர் தமிழ்ச் சங்கத்திற்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு இடம். இன்றைக்கு பெங்களூர்ல இன்றைக்கும் தமிழர்களுடைய கம்யூனிட்டி இறை வழியாக இறை தொண்டு ஆற்றி வரக்கூடிய ஒரு இடமாக இருப்பது இந்த ஒடுக்கத்தூர் சுவாமிகள் மடம் தான். இந்த இடத்துல முக்கியமா இருப்பது அந்த ஒடுக்கத்தூர் சுவாமிகளுடைய ஜீவ சமாதி இங்க இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒடுக்கத்தூர் சுவாமிகள் மௌன சுவாமிகள்னு சொல்லுவாங்க. அவர் அதிகமா யார்கிட்டயும் பேச மாட்டாராம். ஆனா, நீங்க போய் அவர் முன்னாடி நிற்கும்போது, உங்க மனதில் இருக்கக்கூடிய கவலையும், உங்க மனதில் இருக்கக்கூடிய சிரமத்தையும், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிரமத்தையும் புரிந்து கொண்டு, அதற்கேற்ற விடையையும் உங்களுக்கு கேட்காமலேயே கிடைக்கக்கூடிய வரத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய அனுக்கிரக சித்தராக அவர் இருந்திருக்கிறார். அவர் பிறந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, வேலூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒடுக்கத்தூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல தான் பிறந்திருக்கார். தமிழ் வழி சார்ந்தவராக தான் இருந்திருக்கார். அதன் பிறகு திருமணம் வேண்டாம்னு ஒதுக்கி வைத்து, ஒடுக்கத்தூர்ல இருக்கக்கூடிய காட்டுப்பகுதிகளில் இருந்து முறையாக அவருடைய சந்நியாசத்தை வாங்கி, அவர் தியானத்தில் ஈடுபட ஆரம்பித்திருக்கிறார். ரொம்ப அவர் அதிகமாக பிரயாணம் செய்த இடங்கள்னு பார்க்கும்போது, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் கோயிலும், அதே போல் திருநள்ளாறுன்னு சொல்லக்கூடிய அந்த சனித்தலமும், திருவண்ணாமலை இந்த சார்ந்த பகுதிகளில் தான் அதிகம் அவருடைய இறைநிலை அடைய முயற்சி செய்ய தேடிக்கொண்டு இருந்திருக்கிறார் அப்படின்னு வாய்வழி செய்திகள் சொல்கிறத பார்க்குறோம். நிறைய சித்தர்களை நாம் பார்க்கும்போது, அந்த சித்தர்கள் அவர்கள் நடத்திய நிறைய விஷயங்கள் இன்றைக்கு வாய்வழி செய்தியாகத்தான் நமக்கு கிடைக்கிறது. ஒடுக்கத்தூர் சுவாமிகளை பற்றியும் அப்படி தான் செய்திகள் இருக்கிறத பார்க்குறோம். நிறைய பேர் அவர்களுடைய அனுபவங்களை பகிர்ந்த விஷயமாக இருந்தாலும் கூட, இன்றைக்கு அவர் பெங்களூரில் 1914, 15 இந்த ஒரு வருட காலம்தான் இருந்திருக்கார். ஆனால் அந்த ஒரு வருட காலத்தில் மிகப்பெரிய ஆன்மீக புரட்சியை அந்த இடத்துல செய்திருக்கிறார் அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மை. இந்த ஒடுக்கத்தூர் சுவாமிகள் மடத்தில் சித்தருடைய ஜீவ சமாதி இருக்குது. இந்த சித்தருடைய ஜீவ சமாதிக்கு நீங்கள் செல்லும்போது உங்களுக்கு 5 நல்ல பலன்கள் ஏற்படும். முதலாவது, இந்த நல்ல பலன்களில் மிகப்பெரிய நல்ல பலன் எதுன்னா, திருமணமாகி விவாகரத்து பெற்றவர்கள், 2வது திருமணத்திற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள், முதல் திருமணத்தில் ஏற்பட்ட கசப்பான விஷயங்களை மறக்க முடியாமல் குழந்தைகள் 2வது திருமணத்திற்கு வேண்டாம் என்று கலாட்டா செய்து கொண்டிருப்பவர்கள், கர்ம வினைகளால் திருமண வாழ்க்கையில் குழந்தை பேரின்றி இருப்பவர்கள், கர்ம வினைகளால் திருமண வாழ்க்கை நிம்மதியற்று இருப்பவர்கள், யாராக நீங்கள் இருந்தாலுமே
மகான் ஒடுக்கத்தூர் சுவாமிகள் ஜீவசமாதிக்கு சென்று ஒரு முறை, அந்த குழந்தைகள் தான் போகணும்னு அவசியம் இல்லை, பெற்றோர்கள் சென்று உட்கார்ந்து உங்களுடைய அந்த குழந்தையுடைய திருமணத்தை பற்றி நீங்கள் அந்த சித்தர்கிட்ட மனமுவந்து மனதில் இருக்கக்கூடிய கவலைகளை ஒரே ஒரு முறை சொல்லிட்டு வாங்க. உங்கள் குழந்தைகளுடைய திருமணம் வெகு வேகமாக, அவர்களுடைய வாழ்க்கை வெகு சிறப்பாக மாறிவிடுவதை பார்க்க முடியும். என்னுடைய கண் கண்ட அனுபவம். இன்ஃபேக்ட் நம்முடைய பெங்களூர் மருத்துவமனையே இந்த ஒடுக்கத்தூர் சுவாமிகள் கேம்பஸில் தான் இருக்குது. எனக்கு ரொம்ப ஆத்ம திருப்தியான 2 நாட்கள் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும், ரொம்ப தியானம் செய்வது, இறையை புரிந்து கொள்ள முயற்சி செய்வது, என்னிடத்தில் வரக்கூடிய அனைவருமே குணமாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோடு தினசரி நான் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய மந்திரங்கள், வாராகி அம்மனை பூஜை செய்து கொண்டிருப்பது, இது எல்லாமே இருந்தாலும் கூட, மாதத்தில் 1 நாள் நான் பெங்களூர் செல்லும்போது, அல்லது 2 நாட்கள் நான் பெங்களூர் செல்லும்போது, சுவாமிகளுடைய ஜீவசமாதிக்கு சென்று ஒரு 15 நிமிடம் கண்ணை மூடி அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி இருக்குது பாருங்க. என்னோட மொத்த மாதத்துக்கு நான் ஓடுறதுக்கும் எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர் அப்படிங்கிறது அதுதான். நான் கண்ணை மூடி உட்காந்து அங்கே தியானம் பண்ணும்போது, யார் யாரெல்லாம் சிரமமான நோயாளிகள் வந்தாங்களோ அவங்கெல்லாம் குணமாகணுங்கிற ஒரு பெரிய பட்டியலான வேண்டுதலோடு தான் போய் அங்கே உட்காருவேன். இதுவரையில் அவர்கிட்ட ஒன்று கூட எனக்காக செய்யுங்கன்னு கேட்டதில்லை. அந்தளவுக்கு நான் கேட்ட அனைத்துமே அவர் கொடுத்துருக்கார். ஸோ இன்றைக்கு முதல் திருமண வாழ்க்கை தோல்வியில் முடிந்து 2வது திருமணத்திற்கு என்ன செய்ய வேண்டுங்கிற குழப்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் நீங்கள் யாராக இருந்தாலுமே சரி, முதல்ல தியானம் செய்ய முடியுமான்னு பாருங்கள். சுவாமியுடைய ஜீவசமாதிக்கு சென்று அவரை ஒரு முறை தரிசனம் செய்து நீங்கள் உங்களுடைய குழந்தையுடைய மறு வாழ்க்கைக்கு தேவையான முயற்சியை மேற்கொண்டீங்கன்னா பெரிய அளவில் அந்த மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். 2வது, கர்ம வினைகளால் ஏற்படுகின்ற நோய்கள். இந்த கர்ம வினைகளால் ஏற்படுகின்ற நோய்கள் அப்படிங்கிறது நம்மை துரத்தக்கூடியதாக இருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு எவ்வளவோ மருத்துவ உபகரணங்கள், அட்வான்ஸ்டு மெடிக்கல் டெக்னாலஜி, மனுஷனை 120 வருஷம் எப்படி வாழ வைக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய டெக்னாலஜி, இந்த மாதிரி எவ்வளோ விஷயத்தை பற்றி நீங்கள் பார்க்குறீங்க. ஆனாலும் கூட மூப்பும் நோயும் நம்மால் நிறுத்த முடிவதில்லை, தடுக்க முடிவதில்லை இல்லையா? இந்த மூப்பும் நோயும் நம்மால் நிறுத்த முடிவதில்லை, தடுக்க முடிவதில்லை அப்படின்னு வரும்போது அதற்கு காரணமாக இருக்கக்கூடியது கர்ம வினைகள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ மகானுடைய மிகப்பெரிய ஒரு அனுக்கிரகம் என்னன்னா, கர்ம வினைகளால் ஏற்படுகின்ற நோய்களை நீக்கக்கூடிய சக்தி சுவாமிக்கு இருக்கிறத நான் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கேன். ஒரு குழந்தை ஒருத்தி வந்தா, இந்த குழந்தைக்கு திடீர்னு ஏற்பட்ட ஒரு ஒவ்வாமை நோயினால் தலைமுடி உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை கொட்டி போய்விட்டது. அலோபேஷியான்னு சொல்லக்கூடிய ஒரு நோய். என்ன முயற்சி செய்தாலுமே இந்த தலைமுடி வளரவே இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய போராட்டத்தோடு இருந்தாங்க. நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்க வரும்போது நாடி பார்த்து அந்த குழந்தையுடைய மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி பார்த்து நான் சொன்னேன், இல்லைம்மா இது கர்ம வினைகளால் ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய். நான் சிகிச்சை கொடுக்க முடியும், ஆனால் சிகிச்சை தீரணும்னா அந்த கர்ம வினை தீரணும். அதுக்கு நாங்கள் என்ன சார் பண்ணணும் அப்படின்னாங்க. போய் ஒரு சித்த புருஷரை சரணடைந்து விடுங்கள். அப்போ என்ன பண்ணணும்னா, உள்ளே போங்க, கோவிலுக்கு போங்க, கோவிலில் போய் சுவாமி கூட உட்கார்ந்து நோய் தீர்ந்த உடனேயே அபிஷேகம் ஆராதனை செய்கிறோன்னு வேண்டிட்டு அந்த குழந்தைய ஒரு முறை சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு வாங்க. சுவாமியுடைய நட்சத்திர நாளில் போய் நீங்கள் போய் அபிஷேகம் பண்ணும்போது கூட இருந்து அபிஷேகத்தை கண்குளிர பார்த்து பிரசாதத்தை வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். வெறும் 6 மாத காலம். அதுக்கு முன்னாடி எவ்வளவோ ட்ரீட்மெண்ட்ஸ், எவ்வளவோ சிகிச்சைகள் செய்தும் குணமாகாத அந்த நோய், கர்ம வினையால் ஏற்பட்ட நோய், முற்றிலுமாக அந்த தலைமுடி வளர்ந்து அந்த குழந்தை நார்மலுக்கு வந்திருக்கிறத நான் பார்க்குறேன். இந்த மாதிரி நிறைய கேசஸ், நிறைய மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு. என்னதான் மருத்துவர்கள் நாங்கள் சிகிச்சை கொடுத்தாலும் கூட ஒரு நோயாளியை குணப்படுத்துவது நிச்சயமாக இறைவன் தான். அந்த இறைவன் நேரடியாக நமக்கு காட்சி கொடுக்க முடியாவிட்டாலும், இறைவன் நம்மிடம் இருந்தாலும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஞானம் நம்மிடம் இல்லாமல் விட்டாலும் கூட இந்த சித்த புருஷர்கள் மூலமாக அதை சாத்தியமாக்குறத நான் பார்க்குறேன். அந்த வகையில் தீர்க்க முடியாத நோயாக இருக்கக்கூடிய கர்ம வினைகளால் ஏற்படுகின்ற நோய்களை தீர்க்க இன்றைக்கு ஒடுக்கத்தூர் சுவாமிகள் மிகப்பெரிய ஒரு வரமளிக்கக்கூடிய ஒரு சித்த புருஷர். ஒரு முறை அவரோட ஜீவசமாதிக்கு சென்று அமர்ந்து தியானம் செய்து நோய் தீர்ந்த பிறகு உங்களால் முடிந்த உதவியை அந்த கோவிலுக்கோ சுவாமிக்கோ செய்யுங்க. பெரிய உபகாரமாக இருக்கும். கர்ம வினைகள் தீர்ந்து போகும். மன அழுத்தம், இன்றைக்கு ஏன் தான் நம்ம இருக்கோங்கிற கேள்வியோடு இருக்கக்கூடியவர்கள் நம்மில் எத்தனை பேர் இருக்கும்? என்ன செய்தாலுமே என்னுடைய மன அழுத்தம் தீரவில்லைங்கிற வருத்தத்தில் இருப்பவர்கள் நம்ம எத்தனை பேர் இருக்கோம்? எல்லாமே இருக்கு, நிம்மதி இல்லைங்கிறவங்க நம்ம எத்தனை பேர் இருக்கோம்?
ஜாதகத்தை பார்த்து சனி நடக்குது, ராகு நடக்குது, கேது நடக்குது. என்ன செய்ய போறீங்க? எதுவுமே இல்லாம போகும் போல இருக்கு. இவ்வளோ கஷ்டத்துல இருக்கீங்க. பெரிய கஷ்டம் வரப்போகுது. இத செய்யாத, அத செய்ய நெறைய குழப்பத்துல இருக்கும். உணர்ச்சி வசப்பட்டு, பேராசைப்பட்டு நாம் எடுக்கக்கூடிய சில முடிவுகள் சமயத்தில் நம்முடைய எல்லா சொத்துக்களையும் இழந்து ரோட்டில் நிற்கக்கூடிய நிலையை கூட உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம். இப்ப இதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணோம்னா, நல்லா இருக்கணும்னா என்ன செய்யணும்? சுவாமியிடம் சரணடையணும். மனநோயோடு வந்திருக்கக்கூடிய எவ்வளவோ பேர் என்னுடைய மருத்துவமனைக்கு வரும்போது, தீர்க்க முடியாத மனநோயாக இருக்கக்கூடிய எத்தனையோ பேர ஒரு முறை மகான் ஒடுக்கத்தூர் சுவாமிகள் ஜீவசமாதிக்கு சென்று தியானம் செய்ய நான் சொல்லியிருக்கேன். அந்த மண்டபத்துல உட்கார்ந்து ஒரு 15 நிமிடம் தியானம் செய்த பிறகு, எத்தனையோ மனநோயாளிகளுடைய மனது ஒரு உதாரணத்த சொல்றேன் பாருங்களேன். இங்க கும்பகோணத்துல ஒரு பெண் 33 வயது. மனச்சிதைவு நோயின்னு சொல்லக்கூடிய ஸ்கிசோஃப்ரெனியா நோயோட இருக்காங்க. 18 வயதில் ஆரம்பித்த அந்த நோய் 33 வயசு வரலும் கன்டின்யூ ஆயிட்டு இருக்கு. என்னுடைய சிகிச்சையில ஒரு 6 மாத காலத்துல ஒரு முன்னேற்றம் இருந்தது. அப்பா கிடையாது. அம்மா மட்டும்தான். அவங்களுக்கும் வயசாகுது. அந்த தாய்க்கு ஒரே கவல. இது எப்படி போகும்? நான் எனக்கு பிறகு என் பொண்ண யாரு பார்த்துப்பா? இறைவனருளால கொஞ்சம் பணம், சொத்து எல்லாமே இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் மனநோயாளியாக இருக்கக்கூடிய குழந்தையை எப்படி பார்த்துப்பாங்கன்னு ஒரே கவலை. இந்த குழந்தைக்கு ஒரு திருமணம் செய்யணும் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு கவலை. அப்போ ஒரு முறை என்ன பார்க்க வரும்போது என்கிட்ட கேட்டாங்க. கும்பகோணத்திலேயே நெறைய கோயில் இருக்கு சாமி. நம்ம எல்லா கோயிலுக்கும் போயிட்டுருக்கோம். இந்த மாரி மனநோயோடு இந்த குழந்தை இருக்கா. ஒரு முறை இந்த மனநோய நீக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு வழிமுறை சொல்ல முடியுமா? நீங்க ஏதாவது கோயில் குளம் சொல்லுங்க. நான் போயிட்டு வரேன் அப்டின்னாங்க. அப்ப நான் வந்து ஒடுக்கத்தூர் சுவாமிகள் மடத்துக்கு சென்று, இந்த மண்டபத்தில உட்கார்ந்து சுவாமி கிட்ட மனசார குழந்தையுடைய மனநோய் குறையணும். அவ கல்யாணம் ஆகணும். தியானம் செய்யுங்க. உங்களுக்கு வேண்டிய வரம் என்னங்கிறத சுவாமி கிட்ட உங்களுடைய கோரிக்கையா வையுங்க. இத மட்டும் செஞ்சுட்டு வாங்கம்மான்னு அனுப்புனேன். சென்ற மாதம் என்னை அவங்க சந்திக்க வந்தபோது சொன்னாங்க. மனநல மருத்துவரும் நன்றாக பரிசோதனை செய்து பார்த்து மாத்திரைகளை நிறுத்தி விட்டார். அதேபோல ஆயுர்வேத மருந்துகளும் நீங்க மினிமமா குடுக்கக்கூடிய அந்த மானசா மாத்திரை மட்டும் குடுத்துட்டுருக்கேன். வேற எதுவுமே குடுக்கல. திருமணம் நிச்சயமாகி இருக்கிறது அப்படின்னு மகிழ்ச்சியா வந்து சொன்னாங்க. அந்த பெண்ணுடைய மனநிலையும் மாறி இருந்தது. இது வந்து ஒரு மிராக்கிள் தானே! இன்றைக்கு எல்லாருக்கும் இது நடக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் சுவாமியிடம் சரணடைந்த ஒரு தாய், அவர்களுடைய கோரிக்கையாக வைத்த ஒரு நோய் மாற்றமடைந்திருக்கு அப்படின்னா, நிச்சயமாக அந்த சித்த புருஷருடைய அந்த ஒரு ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் எப்படி நடக்கும்? ஸோ இன்றைக்கு நம்ம மனநோயோடு போராடிக் கொண்டிருப்பவர்கள் நம்முடைய குடும்பத்தில யாராவது இருக்காங்கன்னா, ஒரு முறை போய் இந்த கோவில்ல மண்டபத்தில உட்கார்ந்து கொஞ்சம் தியானம் செய்து, நம் மனதில் இருக்கக்கூடிய குமுறல்களை அந்த சுவாமியிடம் வேண்டுதல்களாக வைத்து விட்டு வாங்க. வேற ஒண்ணும் வேண்டாம். நிச்சயமாக கண் திறப்பார். ஆட்டிசம் நோய் இருக்கக்கூடிய நிறைய குழந்தைகள், இந்த குழந்தைகளுடைய புத்திசாலித்தன குறைவு, துடுக்குத்தன்மை, ஓடிக்கொண்டே இருப்பது, கட்டுப்படாமல் இருப்பது, கலாட்டாக்கள் செய்வது, கடுமையாக கோபமாக இருப்பது, இது அனைத்தையுமே நீங்க வாரம் ஒரு முறை குழந்தைகள கூட்டிட்டு அந்த கோவிலுக்குள் சென்று ஒரு 1 மணி நேரம் கோவில்ல இருந்து, சுவாமியுடைய அந்த சித்தி அடைந்த இடத்தில் இருக்கக்கூடிய அதிர்வலைகள அந்த கோவில்கள்ல அந்த குழந்தைகள் படுமாறு இருக்கும்போது, பெரிய மாற்றம் ஏற்படுவதை நீங்க பார்க்கலாம். ஸோ முக்கியமானது இன்றைக்கு ஆட்டிசம் குழந்தைகள் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், ஒரு முறையாவது இந்த மகான் ஒடுக்கத்தூர் சுவாமிகள் அந்த கோவிலுக்குள் சென்று, சுவாமியுடைய அந்த சித்தி அடைந்த இடத்துல ரொம்ப அழகான சன்னிதானம் இருக்கிறது. மேல சிவலிங்கம் இருக்கிறது நீங்க பார்க்கலாம். ஒரு முறை போய் தரிசனம் செய்து, குழந்தைக்கு இந்த வேண்டுதல், குழந்தையுடைய குணம், குழந்தையுடைய ஆரோக்கியத்திற்காக வேண்டுதல் எடுக்க முடியுமான்னு பாருங்க. இந்த மகான் ஒடுக்கத்தூர் சுவாமிகள் மடத்துல, சுவாமிக்கு பிரசாதம் அப்படிங்கிறது, சுவாமிக்கு நீங்க குடுக்க வேண்டிய படையல் அப்படிங்கிறது போர்வை தாங்க. எப்படி வந்து ஒரு குளிர்காலம் ஏற்படும்போது, குளிரில் ஒரு மனிதன் கஷ்டப்படும்போது, அந்த குளிர்லிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள போர்வை அப்படிங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவில் கேடயமாக இருக்கிறதோ, அந்த மாரி கர்ம வினைகளாலும், நாம் செய்யக்கூடிய தெரிந்து தெரியாமல் செய்யக்கூடிய பாவங்களாலும் நமக்கு ஏற்படுகின்ற சிரமங்களை மாற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது, இன்றைக்கு அந்த கோவில், இந்த பூஜை, இந்த புனஸ்காரங்கள் அப்படின்னு நிறைய செய்தாலும் கூட, தீராத கர்ம வினையை தீர்க்க வேண்டும்னு நினைக்கும்போது, நவக்கிரகங்களால் ஏற்படுகின்ற பாதிப்புகள், இந்த பாதிப்புகளால் வாழ்க்கை தடம் புரண்டு தலைகீழாக மாறும்போது, நாம் கோடி கோடியாக செல்வம் சேர்த்தாலும் கூட, நம்முடைய குழந்தை திருமணமாகி, குழந்தை குட்டிகளோடு ஆரோக்கியமாக வாழ வேண்டும்ங்கிற ஆசை நிராசையாக மாறிவிடும்போது, இவை அனைத்தையுமே நீக்க வேண்டும். இதற்கு என்ன பரிகாரம் நான் செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா,
இந்த மகான் ஒடுக்கத்தூர் சுவாமிகள் மடத்துக்கு சென்று சுவாமியுடைய ஜீவசமாதியில் 15 நிமிடம் உட்கார்ந்து தியானம் செய்து உங்களுடைய கோரிக்கை நிறைவேறிய பிறகு கோவிலுக்கு நீங்க போர்வையை தானமாக கொடுங்க. 5 போர்வை, 10 போர்வை, உங்களால் என்ன முடியுமோ நல்ல ஜமக்காலம், நல்ல போர்வையை வாங்கி கோவிலுக்கு தானமாக கொடுங்க. உங்களுடைய கோரிக்கை நிறைவேறிய பிறகு நீங்கள் இதை செஞ்சால் போதும். கோவிலில் நடக்கக்கூடிய அன்னதானத்திற்கு உங்களால் ஆன உதவியை செய்ய முடியுமான்னு பாருங்கள். கோவிலில் திருப்பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறது, அதற்கு ஏதாவது உங்களால் ஆன முயற்சியை செய்ய முடியுமான்னு பாருங்கள். எல்லாமே உங்களுடைய கோரிக்கை நிறைவேறிய பிறகு. ஏன்னா சித்தர்களை பொறுத்தவரையிலும் எனக்கு இதை நான் செய்கிறேன் அப்படின்னு செஞ்சுட்டு கோரிக்கை நிறைவேற காத்து கொண்டு இருக்கக்கூடாது. எப்போவுமே சித்தர்களை பொறுத்தவரையிலும் நம்முடைய ஆத்மார்த்தமான ஒரு சமர்ப்பணம், இந்த சமர்ப்பணத்திற்கு பிறகு ஒரு சரணாகதி, இந்த சரணாகதிக்கு பிறகு நாம் வேண்டுவது என்னங்கிறத தெளிவாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை மட்டும் சுவாமிக்கு சொன்னால் போதும். என்ன வேண்டும்னு கேட்காதீங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை மட்டும் சொல்லுங்க. அதற்கான தீர்வு, நல்ல தீர்வு, நிரந்தர தீர்வை வழங்கக்கூடிய சித்த புருஷராக இருக்கக்கூடிய மகான் ஒடுக்கத்தூர் சுவாமிகளை ஒரு முறையாவது சென்று தியானம் செய்து சுவாமியை சரணடைய முடியுமான்னு பாருங்க. ஜீவசமாதிகள் அப்படிங்கிறது மிகப்பெரிய சக்தி பீடங்கள். இந்த ஜீவசமாதிகளுக்கு செல்வதற்கே ஒரு புண்ணியம் வேணும். அதுவும் இந்த மாதிரி மகான் சுவாமிகளை சந்திப்பதற்கும் அந்த சுவாமிகளுடைய அனுகிரகம் எடுத்துக்கொள்வதற்கும். சுவாமி மௌன சுவாமி, யார்கிட்டையும் பேசினது கிடையாது, அதிகமாக பேசவே மாட்டார். அவர் சாப்பிட்டது கூட யாரும் பார்த்தது கிடையாதான். அந்த அளவுக்கு வெறும் காற்றையே உணவாக உண்டு வாழ்ந்த சில மகா புருஷர்களில் அவர் ஒருவராக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு செவி வழி செய்தின்னு சொல்கிறோம். அப்போ உங்களுடைய கவலைகளை நீங்கள் போல் வாய் திறந்து கூட சாமி கிட்ட கேட்க வேண்டாம். சாமி சமாதி இருக்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்து அமைதியாக ஒரு தியானம் பண்ணிங்கன்னா போதும், பெரிய மாற்றம் உங்களுக்கு ஏற்படுவதை பார்க்க முடியும். இன்றைக்கு மறுமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகள், நோயோடு போராடி கொண்டிருப்பவர்கள், கர்ம வினைகளால் ஏற்படுகின்ற பாவங்களால் வாழ்க்கையையும் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் அனுபவிக்க முடியாமல் இருப்பவர்கள் நம்ம யாராவது இருக்கோன்னா, ஒரு முறையாவது பெங்களூரில் அல்சூர் லேக்குன்னு சொல்லக்கூடிய அந்த ஏரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மகான் ஒடுக்கத்தூர் சுவாமிகள் மடத்திற்கு ஒரு முறையாவது சென்று சுவாமிகளை தரிசனம் செய்து உங்கள் வேண்டுதலை முறையாக வைத்து சரணாகதி அடைந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த வேண்டுதல் உங்களுடைய மகிழ்ச்சிக்கு ஒரு அஸ்திவாரமாக அடிப்படையாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். இந்த மகான் ஒடுக்கத்தூர் சுவாமிகள் என்னுடைய வாழ்க்கையில் மாபெரும் ஒரு மகிழ்ச்சியை கொடுத்த மகான். என்றென்றும் அவருடைய சரணாகதி தான் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவு வெற்றியை கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நம்பிக்கையான விஷயம். இந்த நம்பிக்கையை தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.